நார்த் இந்தியன்ஸ்ட சிக்னல்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம பேஜ்ல ரீசென்ட் டைம்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா ஒன்ஸ் நீங்க பாத்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டும் ஒருத்தர் வந்து நார்த் இந்தியன்ஸ் கிட்ட கால் வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவேர்னஸ் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்க அவர்கிட்ட கால்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லி உங்களை கன்வெர்ட் பண்ணா, நீங்க என்ன ரீசனால ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொல்லி கன்வெர்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு நியூஸ் வந்துருமா, அந்த நியூஸை வச்சு கால்ஸ் கொடுப்பாங்களா, அதை வச்சு மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்கும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நிறைய கஷ்டங்கள் வந்து தீரும், நம்ம நிறைய டெப்ட் வந்து அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திரும்ப போயிட்டு ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஏடிஎம் மிஷின் கிடையாது. நீங்க நினைச்சப்பலாம் போயிட்டு உங்க கார்டை இன்செர்ட் பண்ணி மணி எடுத்துட்டு வரதுக்கு. இங்க நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களால மணி மேக் பண்ண முடியுமே தவிர இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி உங்களால எப்பவுமே மணி மேக் பண்ண முடியாது.